இன்றைக்கி ஃப்ரைடே நினச்சிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சமாவது தோட்டத்தெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதேமாதிரி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணேன். எனக்கு உடம்பு சரியில்லாதனால எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய முடிய மாட்டேங்குது. இப்போ தான் வெளில போயிட்டு வந்தோம். வெளில போயிட்டு கொல்லை பக்கம் ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருந்தோம். அங்கே பயங்கரமாக கொசு கடிக்குது. அது இல்லாமல் காற்று ஒரு மாதிரி இல்லாத மாதிரி தோணுதா, சரி ஒரு ஃபேன் வாங்கி போடலாம் அப்படின்னு நினச்சோம். பெரும்பாலும் நானும் அப்போ அங்கே தான் உட்காந்துருப்போம். இவங்க வெளில வரமாட்டாங்க, அங்கே கொல்லை பக்கத்துக்குலாம் பெரும்பாலும் வரமாட்டாங்க. நானும் அப்போ அங்கே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், டீ குடிப்போம். இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். நல்லா சில்லுன்னு இருக்குமா, தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டா நல்லா சில்லுன்னு இருக்கும். சரிட்டு ஒரு ஃபேன் போட்டால் நல்லாயிருக்கும்னு யோசனை பண்ணிவிட்டு ஒரு ஃபேன் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். கிராம்ப்டன். எவ்வளோனா 2150 ரூபா வந்துச்சு, வாங்கியாச்சு. நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, வந்தோடனே அங்கே மாட்டிடலாம் வெளியில் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம் என்னென்னா, காலையில் அரிசி உளுந்து ஊற வச்சேங்க, மறந்துட்டேன். வேலை பண்ணிவிட்டு மறந்துட்டேன். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. டவுனுக்கு போயிட்டு வந்துட்டு, அடடா அரிசி உளுந்து ஊற வச்சுருக்கோமே, அரைக்கணுமே அப்படின்ட்டு இனிமேல் தான் போட்டு கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேங்க. வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், காலையில் ஊற வச்சுது, மறந்தே போயிட்டேன். இனிமேல் தான் ஆட்டணும். எப்போ வந்து ஆட்டி முடிக்க போகிறேன் எனக்கே தெரியல. நம்ம கழுவிட்டு கிரைண்டரில் போட்டலாம். டவுனுக்கு போயிட்டு வரும்பொழுது ஒரே ஒரு ஜாதி மல்லி பூ ஒன்று வாங்கியது, செடி ஒன்று வாங்கியது. எத்தனை தடவை வாங்கி வச்சாலும் காஞ்சி போயிடுது. சரி இந்த வெயிலுக்காவது வச்சா நல்லா வருமா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வாங்கி வைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நம்ம வீட்டில் இருந்துச்சு, நிறைய பூ பூத்துச்சு. அது எப்படி பூ பூத்துச்சோ அதே மாதிரி சீக்கிரம் சட்டுன்னு செத்து போச்சு இந்த செடி. சரி அதனால் மறுபடியும் நான் வாங்கியிருக்கேன். காலையில் நட்டு வைக்கிறேன். அப்போ நான் காட்டுறேன். இப்போ நம்ம அரிசியை கழுவி கிரைண்டரில் போட்டலாம். அப்போ நான் பிஸ்கட் சாப்பிட்றத சத்தம் போடுவான், சாப்பிடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் மனசு கேட்கல. நானும் அவரும் வெளில போயிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு வந்தோம். வந்துட்டு கடைக்கு போனோமா, தயிர் புளி வாங்க வேண்டியது. சரி வாங்கிட்டு பார்த்தா 2 டாக் வந்து நம்மளை சுற்றிட்டு நின்றுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ப்ரௌனி ஞாபகம் வந்துடும் மற்ற டாகை பார்த்தாலே. அதனால் 2 பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி 2 டாகுங்களுக்கு போட்டுட்டு அப்புறம் நானும் அவர் வீட்டுக்கு வந்தோம். அதில் 2 பிஸ்கெட் மிச்சம். நான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாருங்கள். எங்கே டாகை பார்த்தாலும் எங்களுக்கு ப்ரௌனி ஞாபகம் தான் வரும். ஆனால் ப்ரௌனிக்கு பதிலாக இன்னொன்று வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு பசங்களுக்கு ஆசை. ஆனால் எங்களுக்கு அந்த எண்ணம் வரல. ப்ரௌனி இந்த இடத்துல ப்ரௌனி மட்டுமே எங்களுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நானும் அவரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வாங்கி வளர்க்க மாட்டோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாய்.